ஹாய் கைஸ், இன்னைக்கு நல்ல கிளைமேட்டோட தான் டேவே ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் வேற நம்ம வீட்டுக்கிட்ட தான் மார்க்கெட்லாம் போடுவாங்க. பால்கனி இருந்துட்டு என்னென்ன காய்கறி விற்கிறாங்கன்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே உள்ள வந்து ப்ரீ ஒர்க்கவுட் ஓட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கத்தியை வந்து காணோம். ஆனால் கத்தியை யூஸ் பண்ணிட்டு கட் பண்ணி பனானா போட்டுட்டு ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். கைஸ் காலையில் வெளியே வந்து பார்க்குறப்ப கிளைமேட் நல்லா இருந்துச்சு. நானும் ஹூடி போட்டுட்டு கிளம்பிட்டேன். வெளியே வந்து பார்த்தா வெயில் அடிக்குது. ஜார்ஜியா கிளைமேட்டை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. திரும்பி வரப்ப மழை பெய்யும் நினைக்கிறேன். அதே மாதிரி கைஸ் நம்ம ஜார்ஜியாவில் ரோடு ஃப்ரீயாக இருந்தால் கூட நம்ம கிராஸ் பண்ண முடியாது. எப்போ அந்த சிக்னல் வந்து க்ரீனுக்கு வருதோ அப்போ நம்ம கிராஸ் பண்ணணும். இல்லாட்டி ஃபைன் போட்டுருவாங்க. வீட்டில் இருந்து கிளம்பி காலைல 9 மணி போல் ஜிம்முக்கு வந்துட்டேன். நமக்கு இன்னைக்கு ஷோல்டர் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட். கைஸ் ஜிம்மில் நான் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு நான் பாட்டு கேஷுவலாக வீடியோ எடுத்துட்டு இருப்பேன். ஆனால் அன்றைக்கி பரத்த வீடியோ அதை சொல்லி கேட்டேன். ஆனால் ஒரு வீடியோ கூட ஒழுங்காகவே எடுத்துரல. அவனுக்கு எம்எல்ஏ என்ன பண்ணணும்னு தெரியல. கைஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டோம். கைஸ் பட்ஜெட் வந்து 500 ருபீஸில் 500. அதில் வந்து பீஃப் ஆஃப் கேஜி இல்லாட்டி சால்மன் ஆஃப் கேஜி தான் வாங்க முடியும். நாங்கள் பீஃப் ஆஃப் கேஜி வாங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு 3 முட்டை கைஸ், அதில் கொஞ்சமாக சீஸ் அதிகமாக பெப்பர் போட்டு சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன் கைஸ். அப்போ 2 கப்பல்ஸ் வீட்டுக்குள்ள ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. சரி அவங்களாச்சும் சந்தோஷமாக சொல்லிட்டு மதியம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். கைஸ் எல்லாரும் கோத்ரேஜில் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கழுவி விட்டுருப்பீங்க. ஆனால் நான் ஊர்லேருந்து வரப்போ கோத்ரேஜ் நெய் வாங்கிட்டு வந்தேன். அதை போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு பீஃப் சமைக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். அப்போ வந்து நம்ம கேரளா நம்பர் வந்து ஃபோனு, அவங்க வீட்டில் வந்து கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் செய்கிறாங்களாம். அதனால் நம்ம பீஃப் பிளான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்குது. எப்போ பீஃப் சமைச்சு எப்போ சாப்பிட்றேன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். அவங்க வந்து உனக்கும் சேர்த்து சமைச்சிட்டா நீ கம்பல்சரி வந்தாலும் சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு கீ ரைஸ் சிக்கன் கிரேவி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வர வளர்க்குறாங்க. நமக்கு நாய்னா பயங்கரமாக பயம். ஆனால் நாய் பக்கமே போகாமல் ரூம்குள்ளேயே உட்காந்து பிங்கோ யூனெல்லாம் ஆடி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். பட் நான் வீட்டுக்கு கிளம்பப்போ ரொம்ப சோகமாயிட்டேன் கைஸ். அப்படியே உனக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு 1:30 மணி போல கிளம்பி வந்துட்டேன். நாளைக்கு பார்ப்பாங்க கைஸ். பாய்.